சென்னை எம்ஜிஆர் நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை விடுதியில் மாணவர் ஒருவரும் கல்லூரி தரப்பைச் சேர்ந்தவரும் மோதிக்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை எம்ஜிஆர் நகர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இஎஸ்ஐ மருத்துவமனையுடைய மாணவர் விடுதியானது செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவக் கல்லூரியில் பயிலக்கூடிய வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே தங்கி பயின்று வருகிறார்கள். நேற்று இரவு அதில் பயிலக்கூடிய ஒரு மாணவர் இறுதியாண்டு கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர் ஒருவர், அவர் பெயர் ஆல்ஃபர்ட், அவர் உணவு ஆர்டர் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வந்த உணவை காவலாளி திருப்பி அனுப்பதாகவும், அது குறித்து இரு தரப்புக்கு இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில அங்கு பணியில் இருந்த பாலா என்ற நபரும் அந்த ஆல்ஃபர்ட் என்ற மாணவரும் கைகலப்பாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல இந்த மாணவருக்கு கையில முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இரவு நேரத்தில் வெளியிலிருந்து உணவுகளை ஆர்டர் செய்யக்கூடாது என்றும், விடுதியில் இருக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதும் அந்த விடுதியின் சட்ட விதிகள் என்று கூறியும், அது தொடர்பாக கடந்த 5 ஆண்டுகளாக நான் இங்கு தங்கியிருப்பதாகவும், விடுதியின் சட்டத்திட்டங்கள் தனக்கு தெரியும் என்று அவர் கேட்கும் போது இரு தரப்புக்கும் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறி இருக்குது. இது 2 தரப்புகளும் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பாலா என்ற நபர் அந்த மாணவரை கடுமையாக தாக்கியதில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும், இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும், ஆனால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தலைமை தூய்மை பணியாளராக இருந்த இந்த பாலா வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டதாகவும், ஆனால் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி முதல்வரின் உதவியாளராக பணிக்கு சேர்ந்து இங்கு மாணவர்களை இது போன்று கொடுமைப்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அதே போல இருதரப்பும் கல்லூரி பேசிக் கொள்வதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்திருப்பதாகவும், காவல் நிலையத்துக்கு எந்த விதமான புகார்களும் வரவில்லை என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில அது தொடர்பாக எம்ஜிஆர் நகர போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.